நம்ம சீக்கிரமாக வேகமாக பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க லாபம் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு தவறான ஒரு பின்பற்றல் தான் நம்மளுடைய கேபிட்டல் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு தொகையை வைத்துக்கொண்டு விரைவில் பணம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளுடன் சிறு முதலீட்டை வைத்துக்கொண்டு ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்த உடனே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து தன் தொகையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இதில் அதிகமாக இருக்குது. லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங், இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பிசிஆர்னு சொல்லுவாங்க, புட் கால் ரேஷியோ, இத்தனையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணணுமே தவிர ஆரோக்கியமான அதிக முதலீடுள்ள நிறுவனமாக, கடன் இல்லாத நிறுவனமாக, அல்லது அந்த நிறுவனம் எங்கேயும் அடமானம் வைக்காமல் தன் தொகையை வைத்துக்கொண்டு அடமானம் இல்லாத கம்பெனியாக, தட் இஸ் பிளெட்ஜிங், டெப்ட் இல்லாத கம்பெனின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இல்லாமல் இருக்கணும். கண்ணிலப்பட்ட பங்குகளெல்லாம் நாம் வாங்கக்கூடாது. அந்த பங்குகள் தரமான பங்குகளாகவும் துறை ரீதியாகவும் அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பையும் ஆராய்ந்து தான் நம்ம செய்யணும். கையில் இருக்கக்கூடிய பங்குகள் செய்தியின் அடிப்படையில் ஏறி இருந்தால் ஒரு பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அதனுடைய லாபத்தை பதிவு செய்யலாமே தவிர, செய்தியின் அடிப்படையில் ஏறக்கூடிய பங்குகள் எவ்வளவு வேகமாக ஏறுகிறதோ அதே வேகத்தில் கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகளும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக பங்குச்சந்தை என்பது ஏற்ற இறக்கம் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரியும். இதில் முதலீட்டாளர்களும் வர்த்தகர்களும் சிறு முதலீட்டாளர்களும் அனைவரும் பங்கு பெறத்துக்கான வாய்ப்புகள் இதில் நிறையாக இருந்தாலும், பெரும்பாலான சிறு முதலீட்டாளர்கள் ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்கள் தங்கள் தொகையை இழந்து விடுவதாக நிறைய செய்திகள் வாயிலாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணுற போது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா 100ல் 89 பேர் தங்கள் தொகையை இழப்பதாகவும் அதில் 11 பேர் மட்டும் வெற்றி பெறுவதாகவும் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே ப்ரொசீட் பண்ண சொல்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் சிறு தொகையை வைத்துக்கொண்டு விரைவில் பணம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளுடன் சிறு முதலீட்டை வைத்துக்கொண்டு ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்த உடனே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து தன் தொகையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இதில் அதிகமாக இருக்குது. பங்குச்சந்தையில் ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டும் இருக்குது, எஃப்என்டோவும் இருக்குது, கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது. நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் பண்ணலாம். எஸ்ஐபி மூலமாக பண்ணுறதுனாலும் அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கோல்டு பீஸ் இருக்குது, நிஃப்டி பீஸ் இருக்குது. நம்ம சீக்கிரமாக வேகமாக பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க லாபம் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு தவறான ஒரு பின்பற்றல் தான் நம்மளுடைய கேபிட்டல் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த பதிவில் ஒரு விழிப்புணர்வுக்காக கற்றலை நோக்கத்துக்காகவும் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஒரு ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் அப்படின்னா அதில் முதலீடு செய்கிறதுக்குங்கிறது சில ஃபண்டமெண்டல் பார்க்கணும், கூட டெக்னிக்கல் ஓரளவுக்கு பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கும். வர்த்தகம் அப்படின்னா தினசரி வர்த்தகம் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, பொசிஷனல் ட்ரேடிங் இருக்குது, அதுக்குன்னு சில நாம்ஸ் இருக்குது, அதுக்குன்னு சில தம்பு ரூல் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கற்று தெரிந்து தான் இதில் வந்து வர்த்தகம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்து நம்மளுடைய முதலீட்டை காப்பாற்றுவதற்கும் ஒரு வழி உள்ளது. இது எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்காமல் நேரடியாக வந்து கேண்டில் மேலே ஏறித்துனா வாங்க வேண்டியது, கேண்டில் கீழே இறங்கித்துனா விற்க வேண்டியதுங்கிற பாலிசியெல்லாம் இதில் வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு கொடுக்காது. இதில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முறையாக சார்ட்டு, பேட்டர்ன்ஸ், வேவ்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், வால்யூம் இத்தனையும் பார்த்து அந்த நீங்கள் வாங்கக்கூடிய பங்குகள் நல்ல அடிப்படையான ஆரோக்கியமான அதிக முதலீடுள்ள நிறுவனமாக, கடன் இல்லாத நிறுவனமாக, அல்லது அந்த நிறுவனம் எங்கேயும் அடமானம் வைக்காமல் தன் தொகையை வைத்துக்கொண்டு அடமானம் இல்லாத கம்பெனியாக, தட் இஸ் பிளெட்ஜிங், டெப்ட் இல்லாத கம்பெனின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இல்லாமல் இருக்கணும். பிஇ ரேஷியோ பார்க்கணும், டிடிஎம் பார்க்கணும், சிஏஜிஆர் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமான முதலீடு. இதில் லார்ஜ் கேப் பெஸ்ட்டு, இதில் மிட் கேப் பெஸ்ட்டு, இதில் ஸ்மால் கேப் பெஸ்ட்டுங்கிறது
அப்படியான ஒரு கருத்துக்களுக்கு இதில் இடம் இல்லை. எந்த பங்கு எதில் செய்தாலும் நீங்கள் அதனுடைய அடிப்படை சாராம்சங்களை தெரிந்து அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பீடு செய்ய வேண்டுமே தவிர பங்கின் விலையை மதிப்பீடு செய்து உள்ளே நுழைவதும் லாபம் பார்த்து வெளியில் வருவது என்பது சற்று கடினமானது ஒன்று. அதே மாதிரி கண்ணிலப்பட்ட பங்குகளெல்லாம் நாம் வாங்கக்கூடாது. அந்த பங்குகள் தரமான பங்குகளாகவும் துறை ரீதியாகவும் அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பையும் ஆராய்ந்து தான் நம்ம செய்யணும். நான் இதெல்லாம் வெறும் அறிவுரை சொல்கிறேனுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலை. உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு பாலிசி, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு. ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன தான் ஸ்ட்ராட்டஜி பார்த்து டெக்னிக்கல் பார்த்து எல்லாம் பார்த்து ஃபண்டமெண்டல் பார்த்து வந்தாலும் ஏதாவது ஒரு செய்தி அதை அப்படியே அதனுடைய ட்ரெண்டை மாற்றிடுது. அதனால் ஒரு பங்கு வாங்கிட்டோம். ஒரு உதாரணத்துக்குமாக கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பு நாட்கோ ஃபார்மாங்கிற பங்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. அப்போது 1300 1400 வாங்கியிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளாக இருந்தது. அந்த பங்கு இப்போ சமீபமாக நேற்று முந்தானால 1120 தாண்டி விட்டது. அப்போது ஒரு பங்கு வாங்கிட்டோன்னா உடனே ஏறணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறத விட அந்த காலம் கனியும் வரை காத்திருக்க வேண்டும். அது குவார்ட்டர்லி ரிசல்ட்டினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இல்லாமல் இருந்து கூட இறங்கலாம், அல்லது நிதி சார்ந்த அல்லது துறை சார்ந்த ஏதேனும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட அது இறங்கலாம். அதனால் இப்போ செய்தியின் அடிப்படையில் ட்ரெண்டு பேசிஸில் சந்தை இயங்கி கொண்டிருக்கிறது. சமீப காலமாகவே ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி காலகட்டத்தில் முதலீடு செய்கிறதுக்கு அடிப்படை விதிகள். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. எப்போ மார்க்கெட்டு ஏர்முகமாக இருக்கிறது அந்த தொடர்புடைய பங்கு ஏறுமுகத்துக்கான வாய்ப்புகள்னால் ஒன்றா நியூஸ் பேசிஸு, டிவிடெண்ட்டு அல்லது ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, மெர்ஜர், டிமெர்ஜர், இது மாதிரி ரைட் இஷ்யூஸ், இது மாதிரி ஏதாவது செய்தி வருதான்னு நம்ம வலைதள செய்திகளில் சந்தை சார்ந்த வணிக செய்திகளில் அப் டு டேட்டாக இருக்கணும். வெறும் டெக்னிக்கல் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. டெக்னிக்கலை தீர்மானிக்கிறதே செய்திகள் இப்போ ஆகிடுது. இப்போ செய்திகள் என்ன இருக்கோ அதுக்கு திடீர்னு அந்த பங்கு ஏறுறது. அது ஏறுறதுன்னு நினச்சிட்டு நம்ம போய் வாங்குவோம். உடனே அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் வருது, கீழே இறங்கிடுறது. அதனால் கையில் இருக்கக்கூடிய பங்குகள் செய்தியின் அடிப்படைகளில் ஏறி இருந்தால் ஒரு பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அதனுடைய லாபத்தை பதிவு செய்யலாமே தவிர செய்தியின் அடிப்படையில் ஏறக்கூடிய பங்குகள் எவ்வளவு வேகமாக ஏறுகிறதோ அதே வேகத்தில் கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகளும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இது இப்படி இருக்குது. ஈக்விட்டியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறீங்களா, ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஈக்விட்டிஸ்லாம் நல்ல தேர்ந்த நிறுவன பங்குகளை வாங்கி வச்சுருக்கீங்க. அது ஒரு நல்ல குட் போர்ட்ஃபோலியோவாக மெயின்டைன் பண்ணுறீங்க. திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஆசை, என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறோம். சரி, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறபோது அதுக்குன்னு தனியாக பணம் வச்சு பண்ணாமல் ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ளட்ஜிங், தட் இஸ் எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு சில அண்டர்டேக்கிங்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிதி கொடுப்பாங்க, அல்லது கூடுதலாக நிதி வேணுன்னா நிதி தருவாங்க. இல்லைன்னா அதை ப்ளட்ஜிங் மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் மற்ற எஃப்என்டோ பண்ணலாம், அல்லது ஒரு கமாடிட்டி மார்க்கெட் பண்ணலாம். இப்படி இருக்கிற போது சில விஷயங்களை நம்ம யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே இருக்கிறது ஒரு நல்ல தரமான பங்குகள், நல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் அதை ப்ளட்ஜ் பண்ணி வாங்கி புதுசாக ஒன்று வாங்குற போது அந்த சூழ்நிலைகளுக்கும் அல்லது உள்நாட்டு வெளிநாட்டு காரணிகள் அடிப்படையிலும் நீங்கள் நுழையக்கூடிய பங்கினுடைய இடம், அது வெளியில் வர வேண்டிய நேரம் எல்லாத்துக்குமே பார்க்குற போது உங்களுக்கு லாபமாக இருந்தால் பரவாயில்லை. அதில் ஏதாவது நஷ்டம் ஆச்சுன்னா அதனுடைய பாதிப்புகள் கையில் இருக்கக்கூடிய பங்குகளை இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் கூடுமானவர்களும் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, தொழில்நுட்ப ரீதியாக இருக்கிறவங்க அந்த எம்டிஎஃப்பை யூஸ் பண்ணிக்கிறது ஒரு ஆரோக்கியங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா எடுத்த உடனே போய் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுங்க. அது பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பார்க்கணும், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனாக்கால அதனுடைய ட்ரெண்டு தெரியணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கணும், வால்யூம் பார்க்கணும். வால்யூம் பார்த்ததுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், டைம் டிகேன்னு ஒன்று இருக்குது, எப்போ ஏடிஎம் வாங்கணும், எப்போ ஐடிஎம் வாங்கணும், எப்போ ஓடிஎம் வாங்கணும்னு அதை காலர் நிர்ணயம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு காலர் நிர்ணயம் உண்டு. டைம் இஸ் ப்ரீசியஸ் தென் மணின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் பேசிஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ஷனில் போய் பண்ணுற போது அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நிமிடங்களில் கூட அதனுடைய பொசிஷன் கான்ட்ராக்ட் மாறிட்டே இருக்குது. ரெண்டாவது
ஈக்விட்டிங்கிறது ஒன்று வாங்கிட்டீங்க, ஏதோ ஒரு செய்தி அடிப்படையில் என்றைக்காவது ஒரு ஏறலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆவரேஜ் பண்ணி கூட வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் F&O அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கான்ட்ராக்ட் பீரியடு முடியக்கூடிய மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை அல்லது அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அதனுடைய வேல்யூ வந்து டைம் டிகேல 0 ஆகிறதுக்கு, தட் இஸ் குறைஞ்சபட்சம் 5 பைசா 15 பைசா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் கேபிட்டல் எரோஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கூடுமான வரலையும் F&O பக்கம் சிறு முதலீட்டாளர்களோ அல்லது சிறு வர்த்தகர்களோ தவிர்ப்பது என்பது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்பது தானே கருத்து, தவிர செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. தங்கள் முறையாக தெரிந்து கொண்டு இந்த பேராமீட்டர்ஸ், இந்த தம்ப் ரூலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதேமாரி ஒரு ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும் அல்லது இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும், அது கூட இருக்கக்கூடிய ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங், இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பிசிஆர்னு சொல்லுவாங்க, புட் கால் ரேஷியோ, இத்தனையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணணுமே தவிர, எதுவுமே தெரியாமல் விலையை மட்டும் பார்த்து ஏறினால் வாங்கிக்கலாம், இறங்கினால் அப்படின்னா இந்த இறங்கினாலும் எந்த தூரம் இறங்குங்கிறது யாருனாலையும் தீர்மானிக்க முடியாது. அதனால் இவ்வளவு காரணிகளை பார்த்து ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செய்யணும். ரெண்டாவது, ஆப்ஷன்ஸை பொறுத்த வரலையும் நீங்கள் ட்ரேடிங் செஞ்சீங்கன்னாக்கா கூடுமான வரலையும் 99% ஓவர் நைட் பொசிஷன் எடுப்பதை தவிர்ப்பது ஆரோக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் ஆப்ஷனோ ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷனோ வாங்கியிருந்தால் எய்தர் கால் ஆர் புட், அது மறுநாள் காலையில் ஓப்பனிங்லேயே இப்போல்லாம் சந்தை வந்து 200 பாயிண்ட் ஏற்றம் அல்லது 300 பாயிண்ட் இறக்கத்தில் பண்ணுற போது அதனுடைய வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரையிலையும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நுழையிற போது மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுவதுடன் ஓவர் நைட் பொசிஷன் இல்லாமல் அன்னன்னைக்கே அதனுடைய லாப நஷ்டத்தை தீர்மானித்து வெளியில் வருவது என்பது ஆரோக்கியமானது ஒன்று. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு செஞ்சீங்கன்னாக்கா, ஃபீச்சர்ஸுக்கு ஹெட்ஜிங்க்கு தான் ஆப்ஷனே இருந்தது. இப்போ எல்லோரும் ஆப்ஷன்ஸ் தனியாக பண்ணுறதுனால ஆப்ஷன்ஸினுடைய டைம் டிகே மற்றும் இப்போ சொன்ன விவரங்கள்லாம் பார்த்துட்டு செய்கிறது தான் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலும் பல விஷயங்கள் செய்திகளில் படிச்சிருக்கேன். என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, ஷார்ட் போகிறவங்க தான் இதில் வந்து ஷார்ட் செல்லர்ஸ் கேன் ஏர்ன் மோர் மணி தேன் பையர்ஸுங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அப்போ அவங்க ஷார்ட் செல்லர்ஸ் அப்படிங்கிற போது நீங்கள் பை பண்ணுற போது நீங்கள் ஏறும்னு நினச்சி தானே வாங்குறீங்க. அவங்க ஷார்ட் செல்லர்ஸுங்கிற போது அவங்களுடைய நோக்கம் நிறைவேறுதா, உங்களுடைய நோக்கம் நிறைவேறாங்கிற போது நம்மளுடைய கேள்விக்குறி ஆகிறது. அதனால தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸு லூஸ் தேர் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இது நடைமுறையாகவும் நானும் சில விஷயங்களை அனுபவ ரீதியாகவும் பார்த்ததில் பையர்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கான வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் டிகே, இப்போ அட் பர்சன்ட் அது லாங் அன்வைண்டிங்கில் இருக்கா, ஷார்ட் கவரிங்கில் இருக்கா, லாங் பில்டப் இருக்கா, ஷார்ட் பில்டப், இத்தனை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது என்பது மிகவும் ஒரு பாதுகாப்பற்றது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பொதுவாகவே ஈக்விட்டி மார்க்கெட்டில் எஸ்ஐபி, ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு இத்தனை இருக்குது. இவ்வளோ ஒரு வசதியாக இருக்கிறதெல்லாம் பயன்படுத்தாமல் தேவையில்லாமல் நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் போய் சீக்கிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வேலை தான். இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பெஸ்ட்டு எஸ்ஐபிங்கிறது ஒரு சிறு முதலீட்டாளர்கள், சிறு வர்த்தகர்கள் ஏதோ மாதம் என்கிட்ட இருக்கிற பணத்தில் நம்ம ஒரு உருப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா சிறு சிறு தொகையாக சேமித்து சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு ஓஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு 3 வருஷம் 5 வருடத்துக்கு சிறிய பங்குகள்லாம் கூட நல்ல துறை பங்குகள்லாம் இருக்குது. ஆரோக்கியமான பங்குகள், அடிப்படையாக நல்ல ஆரோக்கியமான பங்குகளில் இருக்கிறதால நம்ம ஒரு முதலீடு செய்து மாதம் சந்தை ஏறினால் என்ன இறங்கினால் என்ன, நமக்கு மாதம் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒரு குமுலேட்டிவாக பார்க்குற போது ஒரு கணிசமான லாபம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு உண்டான டிவிடெண்ட் கிடைக்கிற போது அது ஒரு கூடுதல் பலன் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம செய்கிறது சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஆரோக்கியம். பெரு முதலீட்டாளர்கள் F&O பண்ணுற போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்ஜிங்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி F&Oக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸோ அல்லது வேறு ஏதாவது டெப்ட்டு அல்லது மாதிரி வேறு ஏதாவது கமாடிட்டிஸ், வேறு ஏதாவது மாதிரி டைவர்சிஃபிகேஷனோ ஒரு ஹெட்ஜிங் வச்சு பண்ணுறது தான் ஆரோக்கியங்கிறது என்னுடைய கருத்து. பொதுவாகவே இனிய உளவாக ஈக்விட்டி இருக்க F&O கவர்ந்தற்று. இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மேலும் செய்திகள் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருப்பின் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.